யாராவது? எல்லோருக்கும் மாலை வாழ்த்துக்கள். நான் திருமதி சுதாபா சர்க்கார். நான் தொழில் ரீதியாக ஒரு ஆசிரியை. மரியாதைக்குரிய உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். கர்மம், மோட்சம் இவற்றை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நடைமுறையில் இவற்றின் வித்தியாசம் என்ன? கர்மம், மோட்சம் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று சகோதரி கேட்டார். சகோதரி, இந்து வேதங்களில் கர்மா என்றால் செயல்பாடு என்றுதான் பொருள். நீங்கள் செய்யும் செயல், நடவடிக்கை தர்மத்தின் அடிப்படையில் பின்பற்றப்பட வேண்டும். மேலும் இந்து அறிஞர்கள் ஒரு தத்துவ சாஸ்திரத்தில் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அதுதான் சம்ஸ்காரா. பிறப்பு, இறப்பு, பிறப்பு, இறப்பு என்ற தொடர் சங்கிலி அது. அதை மறுபிறவி என்கிறார்கள், அல்லது ஆன்மாவின் கூடு விட்டு கூடு பாயும் தத்துவம் என்கிறார்கள். அவர்கள் நம்புவது, நீங்கள் எந்த கர்மத்தை செய்தாலும், நீங்கள் நல்ல காரியத்தை செய்தால் அடுத்த பிறவியில் நீங்கள் உயர்ந்த பிறவியாக பிறப்பீர்கள். மோசமான காரியங்களை செய்தால் அடுத்த பிறவியில் மோசமான நிலையில் பிறப்பீர்கள். நல்ல காரியங்களை செய்தால் மனிதனாக பிறப்பீர்கள். மோசமான காரியங்களை செய்தால் நீங்கள் ஒரு மிருகமாகவோ, பூனையாகவோ, எலியாகவோ, பாச்சானாகவோ பிறப்பீர்கள். அதுவே ஒன்றும் இல்லை என்றால், நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்றால், நீங்கள் பிறப்பு, இறப்பு என்ற சம்ஸ்காராவிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைந்து விடுவீர்கள். இதுதான் இந்து அறிஞர்களின் தத்துவமாகும். ஆனால் இவை வேதங்களில் எங்கும் காணப்படவில்லை. முதன்மையான புனித நூல் வேதங்கள் தான், அதில் எங்கும் காணப்படவில்லை. ஆனால் அவர்கள் பகவத்கீதையிலிருந்து மேற்கோள் காட்ட முயற்சிக்கிறார்கள். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது, அத்தியாயம் 2 வசனம் 22, எப்படி ஒரு உடல் துணிகளை மாற்றி புதிய துணிகளை உடுத்திக் கொள்கிறதோ அதேபோல் ஆன்மா புதிய உடம்புக்குள் புகுந்து கொள்கிறது. இந்து புனித நூல்களில் புனர்ஜென்மம் பற்றி வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ரிக்வேதம் புத்தகம் 10 வேதவரி 16 வசனங்கள் 4-5 வரை. புனர் என்றால் அடுத்த, ஜனம் என்றால் வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை. நாங்கள் அதில் நம்பிக்கை வைத்துள்ளோம். நாம் இந்த உலகிற்கு ஒருமுறை வந்தோம், ஒருமுறையே வருவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லாஹ் எப்போது மரணத்தின் மூலம் அழைக்கிறானோ அப்போது சென்று விடுவோம். அடுத்த உலகில், மறுமை வாழ்வில் நாம் எழுப்பப்படுவோம். ஆகவே இந்த உலகிற்கு நாம் ஒருமுறைதான் வருவோம் என்று இஸ்லாம் நம்புகிறது. பிறகு அடுத்த உலகில் மறுமை நாளில் உயிரோடு எழுப்பப்படுவோம். நாம் செய்த செயல்பாட்டிற்கு ஏற்ப நாம் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்வோம். இதைத்தான் வேதங்கள் கூறுகின்றன. ஆனால் பிற்காலத்தில் வந்த இந்து அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன், சில மனிதர்கள் செவிடர்களாகவும், சிலர் குருடர்களாகவும், சிலர் ஏழைகளாகவும், பணக்காரர்களாகவும் பிறக்கிறார்கள். இறைவன் நீதி தவற மாட்டாரே. ஆகவே இந்த தத்துவத்தை கொண்டு வந்தார்கள். பிறப்பு, இறப்பு, பிறப்பு, இறப்பு என்ற சுழற்சி, கூடுவிட்டு கூடு பாய்தல், இவை வேதங்களிலும் சொல்லப்படவில்லை. பகவத்கீதையில் கூட அது கூறும்போது, பழைய துணிகளை எரிந்துவிட்டு புதிய துணிகளை அணிந்து கொள்வதை போல ஆன்மா உடம்பை உதறிவிட்டு புதிய உடம்பை எடுத்துக் கொள்கிறது. அது ஒரு முறையாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு முறை இறந்துவிட்டு பிறகு எழுப்பப்படுவீர்கள். ஆனால் இஸ்லாத்தில் இந்த கேள்விக்கு பதில் உள்ளது. எப்படி இறைவன் நீதி தவறலாம் என்று இந்து அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. சிலர் செவிடர்களாக பிறக்கிறார்கள், சிலர் ஆரோக்கியமாக, சிலர் இருதய கோளாரோடு, சிலர் ஏழையாக, சிலர் பணக்காரர்களாக. இஸ்லாம் நம்புகிறது. அல்லாஹ் கூறுகிறான், சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 வசனம் 2, உங்களில் எவர் செய்கைகளால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். இந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்கு ஒரு சோதனை. சிலர் பணக்காரர்களாக, சிலர் ஏழைகளாக பிறக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் கட்டளையிடுகிறது. என்ன சேமித்துள்ளீர்களோ அதில் 85 கிராம் தங்கத்திற்கு மேலாக இருந்தால் 2.5% ஜகாத் ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும். வசதி உள்ளவர்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். சிலர் பாதி கொடுக்கலாம். 100% மதிப்பெண் பெறலாம், 50% பெறலாம். கொடுக்கவில்லை என்றால் 0 தான். ஒருவர் ஏழையாக இருந்தால் ஜகாத் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கும். அவர் பாவம் ஏழை என்று நாம் சொல்வோம். என்ன ஏழை, அவருக்கு 100 கிடைக்கிறது ஜகாத் விஷயத்தில். ஆகவேதான் இறை தூதர் கூறுகிறார்கள், ஒரு பணக்காரனை விட ஏழை சுலபமாக சொர்க்கம் புகுவான் என்று. பணக்காரன் யோசித்துக் கொண்டிருப்பான், நான் கொடுக்க வேண்டுமா, இவ்வளவு கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் யோசிப்பான். சரியாக கொடுத்தால் அதிகபட்சம் 100 கிடைக்கும். ஏழைக்கு ஏற்கனவே 100 மதிப்பெண்கள். ஆகவே ஒவ்வொருவரும் வித்தியாசமாக சோதிக்கப்படுகிறார்கள். சிலர் ஆரோக்கியமாக பிறக்கிறார்கள், சிலர் இருதய கோளாரோடு பிறக்கிறார்கள். போன ஜென்மத்தில் அவர் செய்த பாவத்தினால் தான் அவர் இவ்வாறு பிறந்தார் என்று நாங்கள் நம்புவதில்லை. அது மறுமை வாழ்க்கைக்கு தரப்பட்ட சோதனை. அவன் பாவம் செய்தவன் அல்ல, அவன் பெற்றோருக்கு சோதனையாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல் அன்ஃபால் அத்தியாயம் 8 வசனம் 28, உங்கள் செல்வமும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கிறார்கள். மிகுந்த பக்தியோடு இருக்கும் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சோதனையாக இருதய கோளாரோடு ஒரு குழந்தையை கொடுக்கிறான். இந்நிலையில் சிலர் எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை என்பார்கள். நல்ல பெற்றோர்கள் இருப்பினும் நான் நம்புகிறேன் என்பார்கள். அல்லாஹ் சோதிக்கிறான். சோதனை அதிகமாக இருந்தால் சன்மானமும் அதிகமாக இருக்கும். ஒருவேளை அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்தே ஃபிர்தௌஸை அளிக்கவிருக்கலாம். எப்படி என்றால், நீங்கள் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றால் ஒரு BA, BSc, BCom பட்டம் பெறுவீர்கள்.
நீங்கள் MBBS-இல் தேர்ச்சி பெற்றால் டாக்டர் ஆவீர்கள். BA-வில் தேர்ச்சி பெறுவதை விட MBBS-இல் பெறுவது கடினம். மிக பெரும் சோதனையானால் சன்மானமும் அதிகம் கிடைக்கும். ஆகவே யாரும் பாவியாக பிறக்கவில்லை, பாவமற்றவர்களாகவே பிறக்கிறார்கள். ஆனால் இந்து தத்துவத்தில் அறிஞர்களின் கூற்றுப்படி, வேதங்களின் கூற்றுப்படி அல்ல. அவர்கள் நம்புவது நீங்கள் இந்த உலகிற்கு மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருப்பீர்கள். நன்மை செய்தால் மனிதர்களாகவும் தீமை செய்தால் ஜந்துக்களாகவும் பிறப்பீர்கள். இந்த கோட்பாடு வேதங்கள் சொல்லவில்லை. மேலும் நியாயபூர்வமாக பார்த்தாலும் இன்று சகோதரி, உலகில் குற்றங்கள் அதிகமாக உள்ளதா குறைந்துள்ளதா? கூடியிருக்கிறதா குறைகிறதா? குற்றங்கள் கூடியிருக்கிறதா குறைகிறதா? கூடி உள்ளது. மனித ஜனத்தொகை கூடி உள்ளதா இல்லை குறைந்து வருகிறதா? கூடுகிறது. அறிவுபூர்வமாக பாவங்கள் அதிகரித்தால் மனித ஜனத்தொகை குறைய வேண்டுமே, அப்படி இல்லையே. ஆகவே இந்த தத்துவம் தவறானது என்று நிரூபணமாகிறது. மேலும் இந்த தலைப்பை பற்றி தெரிந்து கொள்ள இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இருக்கும் ஒற்றுமைகள் என்ற என் வீடியோ கேசட்டை பாருங்கள், தெரிந்து கொள்ளலாம். இந்த